சிறகடிக்காசுல மனோஜ் மாதிரி ஒரு கேவலமான கேரக்டர் யாருமே பாத்துக்க முடியாது. ரியலாவே இப்படி ஒரு கேரக்டர்லாம் இருந்தா சத்தியமா லைஃப் ரொம்ப வேஸ்ட்ங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பணம் வேணும்ன்றதுக்காக அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டாரு. ரோகிணி கூட தப்பாவும் இருந்திருக்காரு, அது அவருக்கு நல்லாவே தெரியும். எதுக்கு இவ கூட தப்பா இருக்கணும், எதுக்கு பணத்துக்காக அவளை கல்யாணம் பண்ண, திரும்ப எதுக்கு பணத்தை கொடுத்து இவளுக்கு டைவர்ஸ் பண்ணும், என்னதான் நினைச்சிட்டு இருக்காருன்னே தெரியல. சீரியஸாவே அப்படிதான் நமக்கு தோணுது. ஃபர்ஸ்ட் சீன் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ரோகிணி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சைட்ல மனோஜ் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு, என்னடா இது ரோகிணி நம்ம மிஸ் பண்ண போறோமே அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சைட்ல ரோகிணி அவங்களுக்கு கல்யாணம் ஆகுனது அது எல்லாத்தையும் நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபீல் பண்ணிட்டு புடிச்சு மறுநாள் காலையில ஆயிடுது. ரோகிணியோட ஃப்ரெண்ட் வராங்க, நான் மட்டும் போக வேண்டியதா இருக்கும் மனோஜ் வீட்டுக்கு. எனக்கு கால் பண்ணி கூப்பிட்டுருக்காங்க டைவர்ஸ்க்காக. நீயே கொஞ்சம் வா, எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு, நம்ம போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு. எதுக்கு நீ அங்க போற, நீ எங்கேயாவது வெளியில கூப்பிட்டு டைவர்ஸ் கொடுத்துரு, நீ எதுக்காக அங்க போற, அங்க போனா அந்த லேடி எதனா பேசுவாங்க அப்படின்னு. இல்ல நாங்க போயிட்டு வரேன், நீ கூட மட்டும் கொஞ்சம் வா அப்படின்னு சொன்னா. அப்புறம் அவங்க அம்மாவும் சொல்றாங்க, நீ கொஞ்சம் போயிட்டு வாமா, நான் போலாதான் இருந்தானா அவதான் வேணாம்னு சொல்றாங்க, மாமியார் எதனா பேசுவாங்கன்னு சொல்லிட்டு அதனால நீ போயிட்டு வாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த பொண்ணு சரி ஓகே போலாம், உன்னை அவங்க எதுவுமே பேசாதபடி நான் பாத்துக்கிறேன், நீ வந்து எதுவுமே சுமூகமா பிரிஞ்சிருங்க, எதுக்கு தேவையில்லாம பிரச்சனை பண்ணி அவங்க எதனா பேசினா கூட நீ ஏதோ பேசி கத்திரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதோட அவங்க அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா நம்ம விஜயா வந்து நல்லா சாமியெல்லாம் கூப்பிட்டு பட்டையும் கொட்டையுமா உட்காந்துட்டு இருக்காங்க. அப்புறமேட்டு அந்த வக்கீலமா வராங்க, பாருங்க நீங்க எல்லாருமே வந்துட்டீங்க, அவ வர இன்னும் இவ்வளவு நேரம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா. ஆனா மனோஜுக்கு வந்து மனசே இல்ல டைவர்ஸ் கொடுக்கறதுக்கு, அப்படியே யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காரு. வெளியில வந்து பாத்தீங்கன்னா ரோஹிணி அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்றாங்க, வந்துட்டு இதுதான் இந்த வீட்டுக்கு நான் கடைசியா வரது போல, நான் என்ன பண்ண போறேனே தெரியல, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்கு மனோஜ் பிரியதை நினைச்சா, எனக்கு மனசே இல்ல மனோஜ் பிரியதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிட்ட ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்கு டைவர்ஸ் கொடுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உறுதியா இருந்திருக்கலாம். அவங்க ஏன் டைவர்ஸ் கொடுக்கறதுக்கு ஒத்துக்குனாங்க தெரியல. உங்களோட கருத்து என்னன்றது கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த சீன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரோஹிணி மேல ஏறி பண்றாங்க. அதை வந்து விஜய் ஒரு மாதிரி பாக்குறாங்க. மனோஜுக்கு வந்து ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு, ஐயோ ரோஹிணி நம்ம பிரிய போறோமே அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து ரோஹிணியை பாக்குறாரு, ரோஹிணி வந்து மனோஜ் பாக்குறாங்க. விஜய் அப்படியே பார்த்து முறைச்சிட்டு, ஏமா இளவரசி நீ வரதுக்கு இவ்வளவு நேரமா, பணத்தை வாங்கிட்டு டைவர்ஸ் கொடுத்து போறதுக்கு உனக்கு என்ன வெயிட் பண்ண வைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்பளை திட்டணும். அப்புறம் அந்த வக்கீல் திட்டாங்க, நீங்க கொஞ்சம் அமைதியா உட்காருமா, நீங்க எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டாங்க. அடுத்து ரோஹிணி வந்து பாத்தீங்கன்னா, மேடம் நான் இந்த 5 லட்சம் ரூபாய் வந்து மனோஜுக்காக தான் கொடுத்தா, ஜெயிலுக்கு போயிட்டு அவனோட கெரியரே வேஸ்ட் ஆயிடும், அவனோட நல்லதுக்காக தான் நான் கொடுத்தேன், இப்ப நான் ஏன் அர்ஜென்ட்டா வாங்குறேன், எனக்கு பண தேவை இருக்கு அதனால வாங்குறேன் அப்படின்னு. சரி விடுமா, நீ எடுத்து நல்ல முடிவு தான், இந்த பத்திரத்தை படிச்சு பாரு, மியூச்சுவலா நீங்க 2 பேர் பிரிஞ்சிருக்கீங்க, நான் எழுதிருக்கேன் இதை படிச்சு பாரு அப்படின்னு. இனிமே படிக்கிறதுக்கு என்ன மேடம் இருக்கு, அதெல்லாம் வேணாம் அப்படின்னு உங்க ஃப்ரெண்ட் வாங்கி படிக்கிறாங்க. அப்புறம் ரோஹிணி ரொம்ப சோகமா உட்காந்துருக்கத பார்த்து முத்து கிட்ட வந்து மீனா சொல்றாங்க, ரோஹிணி ரொம்ப பாவங்க, என்ன பண்ண போறாவ அப்படின்னு. இதெல்லாம் போய் சொல்றதுக்கு முன்னாடி தெரியல, நீ பாவம் பக்கத்து அமைதியா நில அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸ்ருதி இந்த சைடு ரவி கிட்ட சொல்றாங்க, என்னதான் இருந்தாலும் மனோஜ் வந்து ஒரு சான்ஸ் கொடுத்துருக்கான் அப்படின்னு, ஏன் போய் சொல்றதுக்கா அப்படின்னு. இல்ல ரவி நீ வேணா பாரு, அவன் பாவமா இருக்கா அப்படின்னு. கொஞ்சம் வாய் மூடிட்டு அமைதியா இருன்னு சொல்லிட்டு இந்த சைடு ரவியும் வந்து ஸ்ருதியை திட்டுறாங்க. ரோஹிணிக்கு வந்து அப்படியே டைவர்ஸ் சைன் பண்ணுமா அப்படின்னு சொன்னா ரோஹிணி வந்து அப்படியே மனோஜை பாக்குறாங்க. உடனே அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு வந்து மனசே இல்ல மனோஜ் பிரியறதுக்கு, இருந்தாலும் மனோஜுக்கு அதான் சந்தோஷம் கொடுக்கணும், நான் தாராளமா சைன் போடுறேன் அப்படின்னு. அவங்க அம்மா பார்த்து முறைக்கிறாங்க, அவங்க அப்பா அவங்க அம்மா பாக்குறாங்க. மனோஜுக்கு வந்து அப்படியே ஷாக் ஆகுது, என்ன இப்படி மாத்தி பேசுறா அப்படின்ற மாதிரி அப்படியே ஷாக்கா பாக்குறாரு. அதோட இந்த சீன் முடிச்சிருக்காங்க. நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரோஹிணி வந்து அந்த பேப்பர் எடுத்து சைன் போடுற மாதிரி அப்படியே காட்டிட்டு அப்படியே அழுகுற மாதிரி நிறுத்திருக்காங்க. என்ன நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க சைன் போட மாட்டாங்க. ஆக்சுவலா அவங்க சைன் போடும்போது அவங்க மைக் அடிச்சு கீழே வந்துடுறாங்க. டாக்டர் வந்து பாத்துட்டு அவங்க பிரெக்னெண்டா இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுதான் இந்த நாடகத்தோட ட்விஸ்ட். இப்படி போனாதான் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி எடுத்து போயிருக்காங்க. ஆனா ஏன் அந்த செகண்ட் கேரக்டர் கனகா இவர் கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி காட்டிருக்காங்க அப்படின்றது தெரியல. உங்களோட கருத்து என்ன, நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. கண்டிப்பா பாப்போம் என்ன நடக்குது அப்படின்றத வெயிட் பண்ணி பாப்போம். சோ இந்த மாதிரி மோர் அப்டேட்ஸ்க்கு கண்டிப்பா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.